ஹலோ ஆஸ்பிரன்ஸ், வணக்கம். வெல்கம் டு லெட்ஸ் லேர்ன். இன்றைக்கி வீடியோவில் எந்த டாபிக் பற்றி பார்க்க போகிறோன்னா மேஜர் போர்ட்ஸ் இன் இந்தியா பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு இந்தியாவில் மொத்தம் எத்தனை மேஜர் போர்ட் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 12 மேஜர் போர்ட் இருக்குது, 200 நான் மேஜர் அதாவது மைனர் போர்ட் இருக்குது. மேஜர் போர்ட்டெல்லாம் மினிஸ்ட்ரி ஆஃப் ஷிப்பிங்கோட அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கண்ட்ரோலுக்கு கீழே வரும். இதுவே நான் மேஜர் போர்ட்ஸ் அதாவது மைனர் போர்ட்ஸ் எல்லாம் ஸ்டேட் மேரிடைம் போர்டு கீழேயோ ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு கீழே வரும். நம்மக்கிட்ட இருக்கிற 200 மேஜர் போர்ட்டுமே ஃபங்க்ஷனலாக தான் இருக்குது, அதாவது செயல்பாட்டில் தான் இருக்குது. இருக்கிற நான் மேஜர் போர்ட்ஸ் அதாவது மைனர் போர்ட்ஸில் 65 போர்ட்ஸ் வந்து கார்கோ ஹேண்ட்லிங்காகவும், மீதியெல்லாம் வந்து கார்கோலாம் இல்லாமல் ஃபிஷிங் வெஷல் நிறுத்துறதுக்காகவும், ஸ்மால் ஃபெர்ரிஸ்க்காகவும், பேசஞ்சர்ஸ் அக்ராஸ் த க்ரீக் இது பண்ணுறதுக்காகவும் இருக்கிற மாதிரி போர்ட்ஸு. இந்தியாவோட 95% ட்ரேடிங் பை வால்யூம் வந்து போர்ட்ஸ் மூலமாக தான் நடக்குது. ஆக்சுவலாக வேல்யூவில் 70%. ஸோ போர்ட்ஸ் வந்து யூனியன் லிஸ்ட்டு கீழே ஷெட்யூல் 7ல் யூனியன் லிஸ்ட்டு கீழே இருக்குது. இந்த போர்ட்ஸ் எல்லாம் கவர்மெண்ட் எந்த ஆக்ட்ஸ் கீழே மானிட்டர் பண்ணுறாங்கன்னா இந்தியன் போர்ட்ஸ் ஆக்ட் 1908 மேஜர் போர்ட் ட்ரஸ்ட் ஆக்ட் ஆஃப் 1963 கீழே பண்ணுறாங்க. எல்லா மேஜர் போர்டுக்கும் ஒரு போர்ட் ஆஃப் ட்ரஸ்டீஸ் வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அப்பாயின்மெண்ட் பண்ணுவாங்க. போர்ட் டெவலப்மெண்ட், மேனேஜ்மெண்ட், ஆப்ரேஷன்ஸ் இதெல்லாம் வந்து அந்த ட்ரஸ்டி போர்டோட கடமைகள். நம்ம வந்து முனிசிபாலிட்டியில் படிச்சிருப்போம் 8 டைப்ஸ் ஆஃப் முனிசிபாலிட்டி. அதில் போர்ட் ட்ரஸ்ட்டும் ஒன் ஆஃப் த முனிசிபாலிட்டி தான். இந்த போர்ட்டில் இருக்கிறவங்களுக்காக சிவில் அம்யூனிட்டிஸ் பண்ணி கொடுக்குறது, இந்த மாதிரி தான் அவங்க அந்த போர்ட் ஆஃப் ட்ரஸ்டீஸோட வேலை. இந்தியன் போர்ட்ஸ் ஆக்ட் 1908 கீழேயும் மேஜர் போர்ட் ட்ரஸ்ட் ஆக்ட் ஆஃப் 1963 கீழே தான் எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு என்னென்ன டைப் ஆஃப் போர்ட்ஸ் இருக்குதுன்னு பார்ப்போம். லேண்ட்லார்ட் போர்ட், சர்வீஸ் மாடல் போர்ட். லேண்ட்லார்ட் போர்ட் பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் அதாவது பப்ளிக்லி கவர்ன்டு போர்ட் அத்தாரிட்டி வந்து ரெகுலேட்டரி பாடியாக இருப்பாங்க, அதாவது லேண்டோட ஓனராக இருப்பாங்க. ப்ரைவேட் கம்பெனிஸ் வந்து போர்ட் ஆப்ரேஷனை கேரி அவுட் பண்ணுவாங்க, அதாவது கார்கோ ஹேண்ட்லிங், ஷிப் ஃபெரிங் இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் பண்ணுவாங்க. போர்ட் அத்தாரிட்டி கிட்ட தான் போர்ட்டோட ஓனர்ஷிப் இருக்கும். ஆனால் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து ப்ரைவேட் ஃபேம் கிட்ட லீஸுக்கு கொடுத்துருவாங்க. அதனால் அவங்க அந்த சூப்பர் ஸ்ட்ரக்சர் ஓன் எக்யூப்மெண்ட்டெல்லாம் அவங்களே வச்சு கார்கோஸ் எல்லாம் ஹேண்டில் பண்ணலாம். இதுக்கு இன்ஸ்டேட்டுக்கு வந்து அவங்க போர்ட் அத்தாரிட்டிக்கு என்ன கொடுப்பாங்கன்னா ஷேர் இந்த ரெவன்யூ கொடுப்பாங்க. வர ரெவன்யூலேருந்து ஷேர் கொடுத்துருவாங்க. நம்ம எப்படி ஜஸ்ட் ஒரு லேண்டை ரெண்ட் பண்ணுறோமோ அந்த மாதிரி தான். சர்வீஸ் போர்ட் மாடல்னால் போர்ட் அத்தாரிட்டி கிட்ட தான் அட்மினிஸ்ட்ரேஷன், ஆப்ரேஷன் ஆஃப் போர்ட் ஆக்டிவிட்டி ரெண்டுமே இருக்கும். ஸோ இந்த இடத்துல ஃபுல் ஓனர்ஷிப் ஆஃப் த போர்ட் ரிமைன்ஸ் வித் ஸ்டேட் கவர்மெண்ட் தான். இங்கே நேவிகேஷனல் சர்வீசஸ், வேர்ஹவுஸ் ஃபெசிலிட்டிஸ், கிரேன்ஸ், ஸ்கில்டு எம்ப்ளாயர்ஸ்க்கான எம்ப்ளாய்மெண்ட்டு, கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், சூப்பர் ஸ்ட்ரக்சர் இது எல்லாமே போர்ட் அத்தாரிட்டியோட ரெஸ்பான்சிபிலிட்டி தான் சர்வீஸ் போர்ட் மாடலில். லேண்ட்லார்ட் போர்ட்டுக்கு எக்ஸாம்பிள் வந்து ஜவஹர்லால் நேரு போர்ட் இன் மும்பை. ஸோ என்னென்ன மேஜர் போர்ட்ஸ் இந்தியாவில் இருக்குதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு கத்தியவார் கோஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா தீன் தயாள் போர்ட் அதாவது ஹல்தியா போர்ட்டு. நெக்ஸ்ட்டு கொங்கன் கோஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா மும்பை போர்ட்டு, ஜவஹர்லால் நேரு போர்ட்டு, போர்ட் டெர்மினஸ், மர்மகோவா இன் கோவா, நியூ மேங்களூர் போர்ட் இருக்குது. அடுத்து மலபார் கோஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா கொச்சின் போர்ட் இருக்குது. நெக்ஸ்ட் கோரமண்டல் கோஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா விஓசி போர்ட் அதாவது தூத்துக்குடி போர்ட், சென்னை போர்ட், எண்ணூர் போர்ட். தமிழ்நாட்டில் தான் இருக்கிறதுலையே மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் மேஜர் போர்ட்ஸ் இருக்குது, அதாவது 3 போர்ட்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு ஆந்திர பிரதேசில் விசாகப்பட்டினம், உத்கல் கோஸ்ட், இது நார்த்தன் சிர்கார் கோஸ்ட்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு உத்கல் கோஸ்ட்டில் பாரதீப்பும் கொல்கத்தாவும் இருக்குது. மொத்தம் 12 மேஜர் போர்ட்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு ஸோ அந்த 12 மேஜர் போர்ட்ஸோட இம்பார்ட்டண்ட் சிக்னிஃபிகன்சஸ் என்னென்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, காண்ட்லா வந்து பார்த்திங்கன்னா சைல்டு ஆஃப் பார்ட்டிஷன். பாகிஸ்தானை பிரித்து கொடுத்ததுக்கப்புறம் நம்ம டெவலப் பண்ண ஃபஸ்ட்டு போர்ட் ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸு 1952ல் காண்ட்லா போர்ட்டு தான். மும்பை போர்ட் வந்து பிஸியஸ்ட் அண்ட் பிக்கஸ்ட் போர்ட் இன் இந்தியா. ஜவஹர்லால் நேரு போர்ட் வந்து ஃபாஸ்ட் க்ரோயிங், அதான் லேண்ட்லார்ட் போர்ட் மாடலில் டெவலப் பண்ணப்படுற போர்ட்டு. மர்முகோவா வந்து நேவல் பேஸும் அங்கேயே இருக்குது. கோவா செக்யூரிட்டி கான்க்ளேவில் நடக்கும் அங்கே. ஸோ நெக்ஸ்ட் வந்து மேங்களூர் போர்ட்டு எக்ஸ்போர்ட் குதிரைமுக் அயன் ஓர், அதாவது நமக்கே தெரியும் 70% ஆஃப் த மேக்னடைட் அயன் ஓர்ஸ் வந்து கர்நாடகாவில் இருக்கிற குதிரைமுக் மைன்ஸ் தான் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. அதை எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்காக நம்ம மேங்களூர் போர்ட்டை யூஸ் பண்ணுறோம். கொச்சி இட்ஸ் அ நேச்சுரல் ஹார்பர். கொல்கட்டா ஹல்டியா போர்ட் வந்து இட்ஸ் ரிவரின் போர்ட், இட்ஸ் அ ஃப்ரெஷ் வாட்டர் போர்ட் ஆல்சோ. பாரதீப் வந்து எக்ஸ்போர்ட்ஸ் ரா அயன் டு ஜப்பான். நமக்கே தெரியும் ஒடிசா வந்து அயன் ஓர் ரிச்சு ஸ்டேட்டு, அங்கேருந்து அயன் ஓர் வந்து ஈஸியாக எக்ஸ்போர்ட் பண்ணலாம். விசாகப்பட்டினம் இஸ் த டீப்பஸ்ட் போர்ட்டு. சென்னை ஓல்டஸ்ட் அண்ட் ஆர்டிஃபிஷியல் போர்ட்டு. எண்ணூர் வந்து மோஸ்ட் மாடர்ன் இன் ப்ரைவேட் ஹேண்ட்ஸ், அதாவது
இது பேர் காமராஜர் போர்ட்டுன்னு சொல்லுவாங்க. இன் ப்ரைவேட் ஹேண்ட்ஸில் இருக்க ஒன் ஆஃப் த மாடர்ன் போர்ட்டு. தூத்துக்குடி போர்ட்டு தான் சதர்ன் மோஸ்ட் மேஜர் போர்ட்ஸ் இன் இந்தியா. நெக்ஸ்ட்டு ஒரு போர்ட்டுக்கும் என்னென்ன சிக்னிஃபிகன்ஸுங்கிறத பார்ப்போம். ஃபஸ்ட்டு கொச்சி போர்ட், வெஸ்டர்ன் கோஸ்ட் பார்ப்போம். வெஸ்டர்ன் கோஸ்ட் இஸ் அ சப்மெர்ஜன் கோஸ்ட், ஈஸ்டர்ன் கோஸ்ட் இஸ் அ எமர்ஜன் கோஸ்ட்டு. அதாவது வெஸ்டர்ன் கோஸ்ட்டில் இருக்கிற எல்லாமே எஸ்சுரிஸ் தான் ஃபார்ம் பண்ணும், ஈஸ்டர்ன் கோஸ்ட்டில் இருக்கிறது தான் டெல்டா ஃபார்ம் பண்ணும், ரிவர்ஸு. அந்த மாதிரி வெஸ்டர்ன் கோஸ்ட்டில் கொஞ்சம் டீப் கம்மியாக தான் இருக்கும். ஸோ கொச்சி போர்ட் இஸ் அ டிரான்ஸ்ஷிப்மெண்ட் டெர்மினல். அதாவது ஒரு போர்ட்லேருந்து இன்னொரு போர்ட்டுக்கு போகிறப்போ நடுவில் எங்கேயாவது ஒரு இடத்துல நிறுத்தி சப்ளைஸ் ஃபில் பண்ணிவிட்டு ஒரு ரெஸ்ட் மாதிரி, அதாவது எப்படி சொல்கிறது, ஒரு இன்டர்மீடியட் பிரேக் மாதிரி இருக்கிற இடம் தான் டிரான்ஸ்ஷிப்மெண்ட் டெர்மினல். அதாவது ரொம்ப தூரம் போகிறப்போ ஃபியூயல் ஃபில் பண்ணுறதுக்கு அந்த மாதிரி இருக்கிற ஒரு இன்டர்மீடியட் ஸ்டாப் தான். ஆக்சுவலி இப்போ நம்ம டெவலப் பண்ணுற வில்லிங்கம் போர்ட்டுமே ஒரு டிரான்ஸ்ஷிப்மெண்ட் டெர்மினல் தான். துபாய்க்கும் சிங்கப்பூருக்கும் ஆல்டர்னேட்டிவாக நம்ம பில்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ கொச்சிக்கு வருவோம். கொச்சி வந்து 2 ஐலாண்டில் இருக்குது. இந்த லேக்ஸ் ஆஃப் கொச்சி வில்லிங்டன் ஐலாண்ட் அண்ட் வல்லற்படம் ஐலாண்டில் இருக்குது. இது ஒரு டைடல் போர்ட்டு தான். டைடல் போர்ட்னால் அதை வேவ்ஸை வச்சு தான் அந்த போர்ட்டோட டெப்த் வந்து டிட்டர்மைன் பண்ணுவாங்க. இது வந்து நேச்சுரல் கேட்வே ஃபார் இண்டஸ்ட்ரியல் அண்ட் அக்ரிகல்ச்சர் ப்ரொடியூஸ். சவுத் வெஸ்ட் இந்தியா, நம்மளோட சவுத் வெஸ்ட்டில் இருக்கிறனால இது சவுத் வெஸ்ட் இந்தியாவுக்கு ஒரு கேட்வே மாதிரி செயல்படுது. ஸ்பைசஸ், டீ அண்ட் காஃபி எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு இது வந்து ஒரு மேஜர் போர்ட் நமக்கு. ஸ்பைசஸ் கேரளா, டீ வந்து நமக்கே தெரியும், டீ காஃபி இந்தியாவோட நீல்கிரிஸ்லேருந்து ப்ரொடியூஸ் பண்ணுற டீ காஃபி, அதெல்லாம் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு கொச்சி ஒரு மேஜரான இடமா இருக்குது. ஒன் ஆஃப் த சென்டர்ஸ் ஃபார் ஷிப் பில்டிங். நம்மளோட ஐஎன்எஸ் விக்ராந்த் வந்து கொச்சின் ஷிப்யார்டு தான் பில்ட் பண்ணாங்க. அந்த மாதிரி மேசகான் டாக்கு அப்புறம் கொச்சின் ஷிப்யார்டு வந்து ஒரு பெரிய ஷிப் பில்டிங் ஃபேக்ட்ரி. நெக்ஸ்ட் போர்ட் பார்த்தோம்னா கொல்கத்தா போர்ட்டு, ஷியாம பிரசாத் முகர்ஜி போர்ட் ட்ரஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க. இட் இஸ் த ஒன்லி ரிவரின் மேஜர் போர்ட் இன் இந்தியா. அதாவது ரிவரில் ஃபார்ம் ஆயிருக்க ஒரே மேஜர் போர்ட் வந்து கொல்கத்தா போர்ட்டு தான். ஓல்டஸ்ட் ஆப்ரேட்டிங் போர்ட் இன் இந்தியா. இது வந்து பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. இது ஒரு ஃப்ரெஷ் வாட்டர் போர்ட்டு, சலினிட்டி வேரியேஷனே இருக்காது. இது வந்து டைமண்ட் ஹார்பர்னு சொல்கிறாங்க. இங்கே வந்து ட்வின் டாக் சிஸ்டம் இருக்குது. ஆக்சுவலாக அது என்னென்னா, ஈஸ்டர்ன் பேங்க்கில் கொல்கத்தா டாக்கும் வெஸ்டர்ன் பேங்க் ஆஃப் ரிவர் ஹூக்லியில் ஹல்டியா டாக்கும் இருக்குது. ட்ரெட்ஜிங் பண்ணி நம்ம வந்து ஃபராக்கா பேரேஜ் இதெல்லாம் நம்ம படிச்சிருப்போம். அது மாதிரி ரிவர் ஹூக்லியோட வெஸ்டர்ன் பேங்க்கில் ஹல்டியா டாக் இருக்குது. கொல்கத்தா டாக் வந்து ஈஸ்டர்ன் பேங்க்கில் இருக்குது. ட்வின் டாக் சிஸ்டம் இருக்க மேஜர் போர்ட்டும் கொல்கத்தா போர்ட்டு தான். ஜூட், டீ, கோல், ஸ்டீல் எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு இது ஒரு மேஜரான டெஸ்டினேஷன். அதாவது ஜூட் ஃப்ரம் வெஸ்ட் பெங்கால், டீ வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா டார்ஜிலிங் டீ, கோல், ஸ்டீல் வந்து ஜாரியா ஒரிசாவில் இருக்கிற, அதாவது ஜார்க்கண்ட் அண்ட் ஒடிசாவில் இருக்கிற அயன் அண்ட் ஸ்டீல் ஓர், கோல் இதெல்லாம் எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு இது ஒரு மேஜரான போர்ட்டாக இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா காண்ட்லா போர்ட், தீன் தயாள் போர்ட் ட்ரஸ்ட்னு சொல்லுவாங்க. இது எங்கே இருக்குன்னா கல்ஃப் ஆஃப் கட்சில் இருக்குது. இது ஒரு டைடல் போர்ட்டு. நான் முதலே சொன்ன மாதிரி இது வந்து சைல்டு ஆஃப் பார்ட்டிஷன், கன்ஸ்ட்ரக்டர் ஆஃப்டர் பார்ட்டிஷன் வென் கராச்சி போர்ட் வாஸ் ட்ரான்ஸ்ஃபர் டு பாகிஸ்தான். இது வந்து மும்பை போர்ட்டோட கன்ஜெஷன் ரிலீவ் பண்ணுறதுக்காக டெவலப் பண்ணப்பட்ட ஒரு போர்ட்டு. வால்யூம் ஆஃப் கார்கோ ஹேண்டலில் இது ஒரு லார்ஜஸ்ட் போர்ட்டு. இது வந்து ட்ரேட் ஃப்ரீ ஜோன் அப்படின்னு ரெக்கக்னைஸ் பண்ணப்பட்டிருக்கு காண்ட்லா போர்ட். இது தீன் தயாள் போர்ட் ட்ரஸ்ட்டுன்னு சொல்கிறாங்க, வெஸ்டர்ன் கோஸ்ட்டில் இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்துட்டிங்கன்னா நியூ மேங்களூர் போர்ட் கர்நாடகாவில் இருக்குது. இது வந்து டீப் வாட்டர் ஆல் வெதர்டு போர்ட். நம்ம சொன்ன மாதிரி கர்நாடகாவில் இருக்கிற குட்ரேமுக் மைன்ஸ்லேருந்து மேக்னடைட் அயன் ஓர்ஸ் எக்ஸ்போர்ட்ஸ்க்காக இந்த போர்ட் ஸ்பெசிஃபிக்காக டெவலப் பண்ணப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மர்முகோவா போர்ட். இது வந்து ரிவர் ஜுவாரியில் இருக்குது, அதாவது எஸ்ச்சுவரிஸ் ஆஃப் ரிவர் ஜுவாரி. ஸோ ஃப்ரெஷ் வாட்டர்னு கேட்க இல்லை, பிராக்கிஸ் வாட்டர் ஆர் சால்ட் வாட்டரில் தான் இருக்குது. இது ஒரு நேச்சுரல் ஹார்பர். இதுவுமே அயன் ஓர் எக்ஸ்போர்ட்டிங் தான். 1963 மேஜர் போர்ட்டாக இது கன்சிடர் பண்ணப்பட்டிருக்கு. கோவாவில் இருக்குது. கோவாவில் 2 ரிவர் தான் இருக்குது, ஜுவாரி, மாண்டோவி. ஸோ ஜுவாரி ரிவரில் இந்த போர்ட் அமைஞ்சிருக்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மும்பை போர்ட் ட்ரஸ்ட். இதான் வந்து மேஜர் போர்ட்டு, லார்ஜஸ்ட் நேச்சுரல் போர்ட் அண்ட் ஹார்பர் இன் இந்தியா. இந்தியாவில் இருக்கிறதுலையே நேச்சுரலாக ஃபார்ம் ஆன போர்ட் அந்த வரிசையில் லார்ஜஸ்ட்டு வந்து மும்பை போர்ட் ட்ரஸ்ட் தான். சிவாஜியோட நேவிஸ், அதாவது சத்ரபதி மகாராஜ் சிவாஜியோட நேவிஸ் வந்து இந்த போர்ட்டை யூஸ் பண்ணி போருக்கெல்லாம் போயிருக்காங்க அப்படிங்கிறது லெஜெண்ட்ஸில் இருக்குது. ஸோ இதில் 3 டாக் இருக்குது. நம்ம வந்து ட்வின் டாக் சிஸ்டம் கொல்கத்தாவில் பார்த்த மாதிரி இங்கே 3 என்க்ளோஸ்டு வெட் டாக்ஸ் இருக்குது.
பிரின்ஸ் டாக், விக்டோரியா டாக், இந்திரா டாக். இது வந்து ஒன் ஆஃப் த பிஸியஸ்ட் போர்ட் இன் இந்தியா. காண்ட்லா போர்ட்டே வந்து இதோட டிராஃபிக் கம்மி பண்ணணும்னு கொண்டு வந்தது தான். ஸோ அதை இமேஜின் பண்ணி பாருங்கள், இதில் எவ்வளோ கூட்ஸ் டிராஃபிக் இருக்குன்னு. ஜவஹர் தீப் அப்படிங்கிற ஐலாண்ட் வந்து இந்த ஹார்பரில் தான் இருக்குது. எதுக்குன்னா க்ரூட் அண்ட் பெட்ரோலியம் ப்ராடக்ட் ஹேண்டில் பண்ணுறதுக்காக டெவலப் பண்ணப்பட்ட போர்ட் இது. மும்பை ஹை படிச்சிருப்போம். அந்த ஆஃப் ஷோர் க்ரூட் ஆயில் ப்ரொடக்ஷனில் மும்பை ஹை தான் இந்தியாவில் லார்ஜஸ்ட்டு. ஸோ க்ரூட் அண்ட் பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸ் ஹேண்ட்லிங்காக மும்பை போர்ட் ட்ரஸ்ட் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஜவஹர்லால் நேரு போர்ட் சேவா ஆர் நவசேவா போர்ட்னு சொல்லுவாங்க. நம்ம முதல்லே பார்த்த மாதிரி இது ஒரு 100% லேண்ட்லார்ட் போர்ட் ஆஃப் இந்தியா. அதாவது பிபிபி மாடலில் எப்படின்னா கவர்மெண்ட் வந்து லேண்ட்லார்டாக இருப்பாங்க, அதாவது ஓனர் ஆஃப் த லேண்டாக இருப்பாங்க. மீதி இருக்கிற இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், சூப்பர் ஸ்ட்ரக்சர் எல்லாமே ப்ரைவேட் ஓன் பண்ணி வர ரெவன்யூலேருந்து கவர்மெண்ட்டுக்கு ஷேர் கொடுத்துருவாங்க. இதுதான் லேண்ட்லார்ட் போர்ட். இது லார்ஜஸ்ட் ஆர்டிஃபிஷியல் போர்ட், லீடிங் கண்டெய்னர் போர்ட். இது வந்து தானே க்ரீக் மூலமாக நம்ம ஆக்சஸ் பண்ணப்படலாம். இது வந்து டெர்மினல் பாயிண்ட் ஆஃப் வெஸ்டர்ன் டெடிகேட்டட் ஃப்ரைட் காரிடார் ஆஃப் இந்தியன் ரயில்வேஸ். இந்த போர்ட் ரீசெண்டாக டெவலப் பண்ணதுனால ஸ்டேட் ஆஃப் த ஆர்ட் ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே இருக்குது. யூசர் ஃப்ரெண்ட்லி அட்மாஸ்பியர், ரயில் ரோடு கனெக்டிவிட்டி, இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்ட்ஸ் மெயின்டைன் பண்ணுது. அப்புறம் ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 9,020 ஃபுட் ஈக்குவலண்ட் யூனிட்ஸ், அதாவது 20 ஃபுட் சப்மெர்ஜான ஷிப்ஸை ஹேண்டில் பண்ணுற அளவுக்கு இதுக்கு இப்போ ப்ரெசென்ட்லி இவ்வளோ ஹேண்டில் பண்ணுது. 12,200 வரைக்கும் ஹேண்டில் பண்ணுற அளவுக்கு இதுக்கு கெப்பாசிட்டி இருக்குது. இங்கே என்னென்ன ட்ரெயின் நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா டெக்ஸ்டைல், ஸ்போர்ட்டிங் குட், கார்பெட், பார்மாசூட்டிகல்ஸ், கெமிக்கல்ஸ். ஸோ டெக்ஸ்டைல்ஸ் நமக்கு தெரியும் மான்செஸ்டர் ஆஃப் இந்தியா எதுன்ட்டு. ஸோ அண்டு காட்டன், சூரத்து, அகமதாபாத்து இதெல்லாம் வந்து டெக்ஸ்டைல் ட்ரேடிங்கில் நவசேவா போர்ட்டை யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஸ்போர்ட்டிங் குட்ஸ், கார்பெட் இதெல்லாமே குஜராத்லேருந்து வருது. பார்மாசூட்டிக்கல், கெமிக்கல்ஸ் இதெல்லாம் வந்து ஜவஹர்லால் நேரு போர்ட் ட்ரஸ்ட்டில் ட்ரேட் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு சென்னை போர்ட்டு, செகண்ட் லார்ஜஸ்ட் கண்டெய்னர் போர்ட் இன் இந்தியா ஆஃப்டர் மும்பைஸ் நவசேவாக்கு அப்புறம், அதாவது ஜவஹர்லால் நேரு போர்ட் டெர்மினஸ்க்கு அப்புறம் செகண்ட் லார்ஜஸ்ட் கண்டெய்னர் போர்ட் வந்து சென்னை தான். பே ஆஃப் பெங்கால், அதாவது ஈஸ்டர்ன் கோஸ்ட்டில் இருக்கிறதுலையே லார்ஜஸ்ட் ஒன் இது தான். இதுவுமே ஒரு ஆர்டிஃபிஷியல் போர்ட்டு தான், ஆல் வெதர் போர்ட்டு தான், வித் வெட் டாக்ஸு. இது வந்து இந்த போர்ட்னால தான் கேட்வே ஆஃப் சவுத் இந்தியாவாக சென்னை மாறிச்சு. நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி தமிழ்நாட்டில் இருக்கிற 3 மேஜர் போர்ட்டில் இது ஒன்று. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா எண்ணூர் போர்ட் ஆர் காமராஜர் போர்ட். இட் இஸ் நம்ம முதலே பார்த்த மாதிரி இன் ப்ரைவேட் ஹேண்டில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட் போர்ட் இன் இந்தியா விச் இஸ் அ பப்ளிக் கம்பெனி. நம்ம 2023 ஒரு பிஒய்க்கு கூட இருக்குல்ல, காமராஜர் போர்ட் இஸ் அ ஃபஸ்ட்டு பப்ளிக் ஓன்டு கம்பெனி அப்படின்ட்டு. இதில் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து 67% டேக்ஸ் மெயின்டைன் பண்ணுறாங்க. கோரமண்டல் கோஸ்ட்டில் இருக்குது. அயன் ஓர், கோல், பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸ், கெமிக்கல்ஸ் வந்து இங்கே ட்ரேட் பண்ணுறோம். கோல் வந்து நெய்வேலி லிக்னைட் கார்பரேஷன்லேருந்து நம்ம ட்ரேட் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு பாரதீப் போர்ட் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் மேஜர் போர்ட் கமிஷன்ட் ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ் வந்து பாரதீப் போர்ட்டு. லொக்கேட்டட் த கன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் மகாநதி ரிவர் அண்ட் த பே ஆஃப் பெங்கால். மகாநதி, பே ஆஃப் பெங்கால் கூட அந்த மவுத்தில் வந்து இந்த போர்ட்டு லொக்கேட் ஆகிருக்கு. அயன், அலுமினியம் அதே மாதிரி நம்ம வந்து ஜப்பானுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்காக பாரதீப் போர்ட்டை யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு தூத்துக்குடி போர்ட் ஆர் விஓசி போர்ட். இதுவுமே வந்து ஒரு ஆர்டிஃபிஷியல் போர்ட்டு தான். லொக்கேட்டட் இன் கல்ஃப் ஆஃப் மன்னார். ஹல்தியா போர்ட் லொக்கேட்டட் இன் கல்ஃப் ஆஃப் கட்ச் பார்த்தோம்ல, இது கல்ஃப் ஆஃப் மன்னார். ஃபேமஸ் ஃபார் பேர்ல் ஃபிஷரி, நமக்கே தெரியும் முத்து குளிக்கிற இடம் பே ஆஃப் பெங்காலில். அதனால் இதுக்கு பேர் தூத்துக்குடி பேரே வந்து பேர்ல் சிட்டி தான் நமக்கு தெரியும். அதே மாதிரி இதில் என்னென்ன வந்து நம்ம ட்ரேட் பண்ணுறோன்னா கோல், சால்ட், பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸ், ஃபெர்டிலைசர்ஸ். தூத்துக்குடி நமக்கு தெரியும் அது ஒரு சால்ட் டவுன் தான். பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸ் அண்ட் ஃபெர்டிலைசர்ஸ், கோலுமே இதில் நம்ம ட்ரேட் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு பார்த்தா விசாகப்பட்டினம் வந்து இட் இஸ் அ போர்ட். திஸ் போர்ட் இஸ் அ நேச்சுரல் ஹார்பர். பை வால்யூம், அதாவது வால்யூம் ஆஃப் கார்கோ ஹேண்டிலில் இது செகண்ட் லார்ஜஸ்ட் போர்ட்டாக இருக்குது. இது வந்து லொக்கேட்டட் இன் மிட்வே பிட்வீன் சென்னை அண்ட் கொல்கட்டா. இந்த ஈஸ்டர்ன் கோஸ்ட்டில் இருக்கிறனால, ஈஸ்டர்ன் கோஸ்ட் இஸ் எமர்ஜென்ட் கோஸ்ட் இல்லையா, ஸோ டீப்பஸ்ட் போர்ட் இன் இந்தியா வந்து விசாகப்பட்டினம் தான். எக்ஸ்போர்ட் ஆஃப் அயன் ஓர் டு ஜப்பானுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம். இது வந்து அமெண்டிங் ஃபார் பில்டிங் அண்ட் ஃபிக்ஸிங் ஆஃப் ஷிப்ஸ் அவைலபிள், அதாவது ஷிப் ரிப்பேர் ஒர்க்ஸ் எல்லாம் இங்கே பண்ணிக்கலாம். அயன் ஓர், கோல், அலுமினியம், ஆயில் இதெல்லாம் நம்ம இங்கேருந்து ட்ரேட் பண்ணுறோம். அலுமினாவோட மெயின் சோர்ஸ் வந்து ஒடிசாவாக இருக்குது. ஸோ விசாகப்பட்டினம் இஸ் த இஸ் அ ஜுவல் ஆஃப் இன் ஈஸ்டர்ன் கோஸ்ட் அப்படின்னு நம்ம பிரசிடென்ட் சொல்லியிருப்பாங்க. அதை நம்ம நோட் பண்ணிக்கணும். மேலும் மிலன் எக்ஸசைஸ் வந்து விசாகப்பட்டினத்தில் தான் நடந்துச்சு. இது ஒரு மல்டிலேட்டரல் மிலிட்ரி எக்ஸசைஸு, இதுவுமே நம்ம நோட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு வதாவன் போர்ட்டு.
இது வந்து 13th மேஜர் போர்ட் இன் இந்தியாவை டெவலப் பண்ணப்பட்டிருக்கு. இது டெவலப் பண்ணிட்டா டாப் 10 கண்டெய்னர் போர்ட்டில் இந்த போர்ட் வர்றதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. ஒரு ஸ்பெஷல் பர்பஸ் வெஹிக்கிள் வந்து கவர்மெண்ட் வந்து ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஜவஹர்லால் நேரு போர்ட் ட்ரஸ்ட்டோட நேரு போர்ட் ட்ரஸ்ட் தான் வந்து இதுக்கு ஒரு லீடிங் பார்ட்னர். அதாவது 50% ஈக்விட்டியோட 50% ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து ஜவஹர்லால் நேரு போர்ட் ட்ரஸ்ட்டுக்கு இருக்குது. இதுவுமே லேண்ட்லார்ட் மாடலில் தான். ஜவஹர்லால் நேரு போர்ட் ட்ரஸ்ட்டுமே ஒரு லேண்ட்லார்ட் மாடல் தான். வதாவன் போர்ட்டுமே வந்து ஒரு லேண்ட்லார்ட் மாடல் தான். இது வந்து ஒரு ஆல் வெதர் ஆல் கார்கோ சேட்டலைட் போர்ட்டாக டெவலப் பண்ணுங்கிறது தான் நம்ம கவர்மெண்ட்டோட எய்மு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, ஸோ நம்மளோட மேஜர் போர்ட்ஸில் இருக்கிற மேஜர் சேலஞ்சஸ் என்னென்னு பார்ப்போம். நம்மளோட போர்ட்ஸில் இருக்கிற மேஜர் ப்ராப்ளம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இன்அடிக்குவேட் டெப்த்து. இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்ட்ஸை நம்ம மீட் பண்ணுறதுக்காக நம்ம ட்ரெட்ஜிங் தான் பண்ணுறமே தவிர நேச்சுரல் ஹார்பர்ஸில் நம்ம டிசைட் டெப்த்தை வந்து நம்மளால் அச்சீவ் பண்ண முடியல. ட்ரெட்ஜிங்குமே இன்எஃபெக்டிவாக டிஸ்கிரிப்பன்சி அதிகமாக இருக்கிற மாதிரி தான் நம்ம பண்ணுறோம். எஃபெக்டிவாக நம்ம ட்ரெட்ஜிங் பண்ணுறதில்ல. அது நமக்கு செலவு தான் அதிகப்படுத்துது, எஃபிஷியன்சி கம்மியாக தான் இருக்குது. ஷிப் டர்ன் அரவுண்ட் டைம், ஒரு ஷிப் வந்துட்டு ட்ரேட் பண்ணிவிட்டு இல்லை வந்து கூட்ஸை வந்து லோட் பண்ணிவிட்டு போகிற டைம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. சிங்கப்பூர்லாம் அது லெஸ் தேன் டேயில் நடக்குது. பட் இந்தியன் போர்ட்ஸில் இட் டேக்ஸ் அரவுண்ட் 4 to 5 days ஆகுது. இன்எஃபிஷியன்ட் கார்கோ ஹேண்ட்லிங், அதாவது டெடிக்கேட்டட் ஃபெசிலிட்டி இல்லாதனால கீ கார்கோ டைப்ஸை நம்ம வந்து வேகமாக ப்ராசஸ் பண்ண முடியல. அப்சல்யூட் எக்யூப்மெண்ட், அதாவது மோர் தென் half ஆஃப் த போர்ட் எக்யூப்மெண்ட் வந்து அதோட எக்கனாமிக் லைஃப் ஸ்பேனை தாண்டிடுச்சு. அதாவது அதனால் எஃபிஷியண்ட்டாக நடந்துக்க முடியுங்கிற லைஃப் சைக்கிளை தாண்டி போயிட்டு இருக்கிறனால மாடன்லி ப்ரைவேட்லி ஓன்டு எக்யூப்மெண்ட்டை நம்ம கொண்டு வந்தால் தான் எஃபிஷியன்சியை அதிகப்படுத்த முடியும். மேலும் என்ன சேலஞ்சுன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டோரேஜ் ஷார்ட்டேஜஸ், அதாவது ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் அண்ட் கனெக்டிவிட்டி வந்து இருந்தால் தான் எந்த ஒரு தடையுமே இல்லாமல் சீம்லெஸ்ஸாக கார்கோவில் டிஸ்ட்ரிபியூட் பண்ண முடியும். அது நம்மக்கிட்ட இல்லை. கனெக்டிவிட்டி சேலஞ்சஸ், கார்கோ வந்தாலுமே லாஸ்ட் மைல் லிங்க்ஸ், ரோடு அண்ட் ரயில் லிங்க்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மி. டே டைம் ட்ரக் மூவ்மெண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கிறனால ஹைவேஸ்லேயும் கார்கோஸோட மூவ்மெண்ட் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. நம்மளோட கஸ்டம்ஸ் டிபார்ட்மெண்ட் வந்து லென்த் இன்ஸ்பெக்ஷன்ஸ் அண்ட் ஸ்க்ரூட்டினி பண்ணுறதுனால கார்கோ வந்து ஒரு ப்ரொலாங்டு இன்ஸ்பெக்ஷன் அண்ட் ஸ்க்ரூட்டினி கீழே போகிறனால மெரிடைம் ஆப்ரேஷன்ஸ் அண்டு டிஜிட்டலைசேஷன் அண்ட் பேப்பர்லெஸ் நம்ம கொண்டு வந்தால் தான் இதை வந்து எஃபிஷியண்ட்டாக மாற்ற முடியும். நம்மளோட போர்ட்ஸில் என்விரான்மெண்டல் நான் கம்ப்ளைண்ட்ஸ், அதாவது ஆயில் ஸ்பில்ஸோ ஆயில் லீக்ஸோ கார்கோ ஆப்ரேஷனால் நடக்கிறனால என்விரான்மெண்டல் ரெகுலேஷன்ஸ் அண்ட் ஸ்டாண்டர்ட்ஸை நம்மளால் அச்சீவ் பண்ண முடியல. இதெல்லாம் தான் நம்மளோட மேஜர் போர்ட்ஸில் இருக்கிற சேலஞ்சஸ். ஸோ நம்ம போர்ட்ஸ்க்காக என்ன இனிஷியேட்டிவ் எடுத்துருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, சாகர்மாலா இனிஷியேட்டிவ். நெக்ஸ்ட்டு சாகர்மாலாக்கு அடுத்து மேக் இன் இந்தியா, அதாவது நம்மளோட மினிஸ்ட்ரி ஆஃப் ஷிப்பிங் வந்து கைட்லைன்ஸ் ஆஃப் ரைட் ஆஃப் ஃபஸ்ட் ரெஃப்யூசல் லைசன்சிங் கண்டிஷன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது என்னென்னா, வெசல்ஸ் பில்ட் இன் இந்தியா, ஃப்ளாக்டு இன் இந்தியா, ஓன்டு பை இந்தியன்ஸுக்கு ஃபஸ்ட் ப்ரையாரிட்டி கொடுக்குற கைட்லைன்ஸ் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு நேஷ்னல் லாஜிஸ்டிக் போர்ட்டலில் அப்படின்னு ஒன்று டெவலப் பண்ணி எக்ஸ்போர்ட்டர்ஸ் இம்போர்ட்டர்ஸ்க்கு சீம்லெஸ் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்க போகிறாங்க. நெக்ஸ்ட்டு SAROD போர்ட்டல், அதாவது மினிஸ்ட்ரி ஆஃப் ஷிப்பிங் கீழே இந்த மாதிரி இது வந்து ஒரு டிஸ்பியூட் ரெட்ரஸல் மெக்கானிசமாக கொண்டு வந்திருக்காங்க ப்ரைவேட் மெம்பர்ஸ் பார்ட்டிசிபேஷனுக்காக. நெக்ஸ்ட்டு மெயின்டைனிங் போர்ட் அண்ட் ஹார்பருக்கு 100% FT அண்டர் ஆட்டோமேட்டிக் ரூட்டை கவர்மெண்ட் அலோவ் பண்ணியிருக்காங்க. ஸோ யார் வேணாலும் போர்ட்டை வந்து அக்வயர் பண்ணி மெயின்டைன் பண்ணலாம். இட் இஸ் நாட் அ ரெஸ்ட்ரிக்ஷன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட்டு. ஸோ இதோட மேஜர் போர்ட் வீடியோ கம்ப்ளீட் ஆகுது. உங்களுக்கு ஏதாச்சும் இஷ்யூஸ் இருந்தாலும் சஜஷன்ஸ் இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். ஒரு போர்ட்டுக்கும் தனி வீடியோ வேணும்னா அதையும் சொல்லுங்கள், பண்ணலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஃபார் த சப்போர்ட். Happy learning. Thank you.